பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரா அல் பக்ரா 113வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் யூதர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கான பாடத்தை நபியின் மூலியமாக மதீனாவில் உள்ள யூதர்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றான். இப்போ மதீனா யூதர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் இதற்கு பிறகு வரக்கூடிய என்றென்றும் உள்ள யூதர்களுக்கு இந்த குர்ஆனை எடுத்து படிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் எடுக்கக்கூடிய பாடம். இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றார்கள். யூத கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன நடந்துட்டுருக்கு? கிறிஸ்தவத்தை பார்த்து யூதர்கள் சொல்கிறாங்க அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வாறு யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள். அதெல்லாம் ஒரு மார்க்கமா என்று அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இவ்விருவருமே தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தை தான் ஓதுகிறார்கள். இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். பாருங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் விளக்குறான் பாருங்களேன். ஒரு காலம் இருந்துச்சு கிறிஸ்துவ உலகமும் யூத உலகமும் கடுமையாக சண்டை பிடித்து கொண்ட காலம். என்ன சண்டை தெரியுங்களா? என் கடவுளை கொண்டது நீ தான்டா, சப்ஜெக்ட் இதுதான். அப்போ இது எவ்வளோ பொய்ன்னு தெரியுது பாருங்க. இயேசுவை கொண்டது நீ தான். யார்? யூதர்கள். பல 100 ஆண்டுகளாக சண்டை அடிச்சுக்கிட்டாங்க. யூதர்களும் ஆகவே ஆகாது. இன்றைக்கி ஏதாச்சும் முஸ்லீம் உலகம் கருணை காட்டுது, ஆகவே ஆகாது. யூதர்கள் மேலே கருணை காட்டவே மாட்டாங்க இவனுங்க. இப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மாறிட்டாங்க. ரோமும் ஜூஸும் சேர்ந்துட்டு இங்கே பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்? இது ஹக்கு. இதை விட்டோம்னா எப்படி ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னா 800-1000 வருஷத்துக்கு கீழே இறங்காது. அது தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுலேருந்தே தெரியுது. அப்போ இவங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு, இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பளிப்பான். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அஞ்சியவர்களாகவே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு உரிமையே இல்லை. அல்லாஹும் என்ன பாருங்களேன், இப்போ பள்ளிக்குள் நுழையும் போது அல்லாஹ்வன் அஞ்சி நுழையணுங்கிறது இந்த ஆயத்துடைய கட்டளை. அவ்வாறு இருக்க அதற்கு மாறாக நடக்கும் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான், மறுமையிலோ கொடிய வேதனை உண்டு. கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஆதலால் நீங்கள் எத்திசையை நோக்கினும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிந்தவன். அல்லாஹ் தனக்கு சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்றும் கூறுகின்றனர். யாரை சொல்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்கிறாங்க. மனிதனை தீண்டிட்டான் அல்லாஹ், அதனால் குழந்தை பிறகு நவுது பில்லா. எவ்வளோ பெரிய பொய்யை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தனக்கு சந்ததி ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவனோ மிக்க பரிசுத்தமானவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியனவர். இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற விஷயம்தானே தவிர சந்ததியாக ஆகக்கூடிய தகுதியில் எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல பாருங்க, அல்லாஹ்வுக்கு சந்ததியாகிற தகுதி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய இணையோ அல்லாஹ்வுடைய துணையோ தேவையில்லை. அப்போ ஒரு குடும்ப கடவுள்கள், குடும்ப அரசியலுங்கும் போது அதை எப்படி மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி? அறிவுக்கு எட்டலையே, அறிவுக்கு எட்டலை. சில கதைகள்லாம் இருக்கு, பேசுவோம் சார். அப்போ அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுக்கு சந்ததி கிடையாது. அப்படி ஆக்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுதியாக இந்த உலகமோ வானத்திலே பூமியிலே எதுவுமே இல்லை. அல்லாஹ்வே அவனே வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றியே படைத்தவன். அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை ஆகு என கூறிய மாத்திரத்தில் அது ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய சக்தியை பாருங்கள். எப்பேற்பட்ட ரப்புக்கு நம்ம சஜ்தா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி 5 வேளைன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு தஹதுல்லாஹு வலதன் சுபஹானஹு பல்லஹு மாஃபிஸ் சமாவாத்தி. அல்லாஹ்வுக்கு தான் வானம் பூமியும். குல்லுல்லஹு கானித்தூன் பதி சமாவாத்தி வல் அர்னி வஇதா கலா. அல்லாஹ் முடிவு எடுத்து விட்டால் அம்ரன், ஒரே ஒரு கட்டளை தான், ஃபஇன்னமா யகூலு, அவன் கூறுவான் அல்லாஹு குன் வைக்கும். குன் அப்படின்னு சொன்னால் அது என்ன விஷயமோ அது ஆகிருமா. அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. அல்லாஹ் அப்போ அந்த குன்னை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய காஃபிர்களை முஸ்லீம்கள் ஆக்கிடலாமே ஒரு கேள்வி வருது. ஏன் நம்மக்கிட்ட அவனுக்கு கரைச்சது, நம்ம அவன்கிட்ட சொல்லி மாளணுமான்? இங்கே தான் விஷயமே சப்ஜெக்டே இருக்குது, நம்ம புரியணும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், அடியார்களே, உங்களை நல்லவர்கள் யார் என்று பார்க்க ஆசைப்படுறேன். கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், உனக்கு சிலுவையே கொடுத்தாலும், உனக்கு சிறையே கொடுத்தாலும்,
உன்னை கத்தி முன்னில நிற்க வச்சு அல்லாஹ் விடுன்னு சொன்னால் நான் விடமாட்டேன்னு சொல்கிறியா, அது யாருன்னு பார்க்க ஆசைப்பட்றேன். நான் கோடி பேர்த்த படைச்சிட்டேன், எத்தனையோ கோடி. அப்படி சொல்லக்கூடிய சில 100 நபர்களையும் நான் சில 10 நபர்களே சில 1 நபர்களே பார்க்க ஆசைப்பட்றேன். நான் மொத்தமாக இந்த உலகத்தை படைச்சது, இந்த குஃபார்களை படைச்சது, அவனுக்கு சக்தியை கொடுத்தது, இதெல்லாம் விஷயம் இல்லை. அந்த சில நபர்களுக்காக தான்ங்கிறத சில ஆயத்துக்கள் எல்லாம் பின்னாடி வளர்க்குறான். ஸோ நீங்கள் காஃபா யா இசாதுன்னு ஆரம்பி மரியம் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு தெரியும். அருமையான லெவலில் பாருங்கள் அல்லாவுடைய சக்தி எப்படிப்பட்டது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னைக்கு மறுக்கக்கூடியவர்கள் மரணத்துக்கு பிறகு சிறுபான்மையாக ஆக்கப்படுவார்கள். இங்கே சொல்கிறான்ல சிறுபான்மை லிஸ்ட் இதெல்லாம் சும்மா போய் அவன் மறுமையில் எல்லாம் ஆக்குவோம் பாருங்க. அதை பற்றிலாம் சில இடங்கள்லாம் விளக்குறான். மேலும் கல்வி அறிவு இல்லாதோர் அல்லாஹ் நம்முடன் நேரடியாக பேச வேண்டாமா அல்லது எழுதப்பட்ட ஒரு வசனம் நேராக நமக்கு வர வேண்டாமா என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட இவர்கள் கேட்டது போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் மூசாவிடம் கேட்டார்கள். பாருங்க, யூதர்கள் கேட்டிருக்காங்க. அவருடைய உள்ளங்களை இவருடைய உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன. யாரு குறைசிகளோட கேட்ட நம்ம நபி கிட்ட கேட்குற இந்த வார்த்தையும் மூசா நபி கிட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யூதர்கள் கேட்ட வார்த்தையும் ஒன்றா இருக்கு. உண்மையை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கும் நம் அத்தாட்சிகளை நிச்சயமாக நாம் தெளிவாக்கி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்தே அவன் புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் நேரிலே சொல்லணுமா அவருக்கு? நபியே, நன்மை செய்பவர்களுக்கு வேதத்தின் மூலம் நீர் நற்செய்தி கூறுபவராகவும் பால்விகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக மட்டுமே நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஆகவே அவர்கள் உமது சொல்லை நிராகரித்து நரகம் சென்றால் அந்நரகவாசிகளை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்போ என்னது? குர்ஆன் முழுக்க சுப செய்தி, குர்ஆன் முழுக்க எச்சரிக்கை. அப்போ சுப செய்தி என்னங்கிறத படிச்சுட்டு நமக்கு அது கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு அமல் செஞ்சுக்கிட்டே நம்ம காலத்தை கழிச்சிட வேண்டிதான். மற்ற இந்த உலகம் எப்பயும் இசாத்து எதுக்கு தான் செய்யும், வேணாமா பிடிக்கலாமா என்ன பண்ணுவான், அவன் சொல்லுவான், அவனு அழிஞ்சிருவான். அவன் சொன்னவன்லேருந்தே ஒருத்தர் நல்லா உருவாக்கி 100 பள்ளி 1000 பள்ளியாக கூட நல்லா கட்டிடுவான். இதுதான் காலகாலமாக நடக்கும். அதிகாரிகளே நம்ம அப்போ அல்லாஹ் நமக்கு ஏகப்பட்ட சுப செய்தியை சொல்லியிருக்கான். அந்த சுப செய்திகளை அடையக்கூடிய நல்லடியா அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கிய முடியாத சுஹான் அபியன்டி சுஹானக் அல்லாஹ் அபியன்டி கஷத் அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.